சதகாவுடைய எண்ணத்தோடு, சுத்தமான தூய்மையான எண்ணத்தோடு உழைப்பவர்களுக்கு அல்லாஹ் தனி வாசல்களை திறந்து பரக்கத்துகளை இறக்குவான். அந்த விவசாயிக்கு மழை இறங்கியது போன்று பேரை சொல்லி அல்லாஹ் மழை பெய்யுது. காலையில விழிக்கிறார், கடை செய்யறது தவறல்ல, ஆனா நியத் எண்ணம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இல்ல, உலகத்தில காணணுன்ற பயமே தவிர மறுமையிட சிந்தனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, அவருக்கு அல்லாஹ் தஆலா வறுமையை சாட்டிடுவான். எங்களை வருமானம் வாரண்டு தெரியாம லாபம் ஈட்டிக் கொண்டே போவாங்க, ஹலாலோ ஹராமோ. யார்கிட்ட வாரண்டு தெரியா, என்ன வியாபாரம் செய்யறன்னு தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியானவர்களுடைய துஆ கபூல் ஆகாது. மடையர்களின் கரங்களில் தன்னுடைய முதலீட்டை செய்தவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்டு மாட்டு நிறுத்தம் அல்ல, தீனுக்காக வேண்டி உயிர் கொடுத்தவர். சஹாபாக்கள் சொர்க்கவாதி 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 என்று சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன உத்தரவாதம் யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய அடிமை போன்று நடந்து கொண்டவர்கள், உங்களுடைய அடிமையாக இருந்த மனிதர், இதைவிட வேற என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர் ஒரு மீட்டர், எங்கட பாசையில சொல்றேன்டா, ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் புடவை ஒன்றை பிடிச்சு நரகத்தில் தத்தளிச்சு கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சமாக, சந்தோஷமாக, பிரகாசமாக, பரக்கத்தாக அமைய வேண்டும். தீனுல் இஸ்லாம் அந்த அழகான ஒரு வாழ்க்கையை கேட்கும்படியும் கூறுகின்றது. செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இதை கேட்பதே ஒரு அமலாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை பார்க்க சென்றார்கள்.